பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பயாஸ்டாக இருக்காங்க. இது வந்து தமிழருக்கு வந்துட்டு பண்ணுற வந்துட்டு ஒரு பயாஸ்டாக வந்துட்டு எனக்கு தெரியுது. One thing you should understand, Jinnah and Gandhi made a decision, Nehru made a decision to separate India and Pakistan. Annike, if you had made a decision that all Hindus will stay in India, all Muslims will go to Pakistan, edukala, because we thought. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்து அகதிகள் முகாமில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் சிட்டிசன்ஷிப் தர மறுக்குது? ஸ்ரீலங்கா இஸ் காட் அ கண்ட்ரி. அங்கே வந்து ஒன் ஆஃப் த பிளேஸ் ஜாப்லால் வந்து தமிழர்கள் இருக்கிற இடம். இன்றைக்கும் தமிழர்கள் நீங்கள் வந்து இங்கேருந்து நம்ம வந்து அவங்கள பற்றி பேசக்கூடாது. நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சென்று போராடி இருக்க வேண்டும். சார், நீங்கள் வந்துட்டு பிஜேபியில் வந்துட்டு தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கீங்க. பிஜேபி தான் வந்து இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. இது வந்துட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நிறைய பேர்கிட்ட நான் கேட்ட ஒப்பீனியன், அதோட சேர்த்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனும் கூட. பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்துட்டு பல சமூகங்கள் மூலயமா வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனும் கூட. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கோட் பண்ணிக்கிறேன். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதில் அவங்க இப்போ ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணது என்னென்னா, இமிக்ரெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு த ரிலீஜியன்ஸ் ஆஃப் ஹிந்து, சீக், பார்சிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் கேன் கெட் தேர் சிட்டிசன்ஷிப். பட் அதில் எக்ஸ்க்ளூட் பண்ணுற ஒரே ஒரு விஷயங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லை சார். இஸ்லாமிய சமூகங்கள் தான் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. நான் இமிக்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அதாவது ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்து அகதிகள் முகாமில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் சிட்டிசன்ஷிப் தர மறுக்குது? இது வந்து தமிழருக்கு வந்துட்டு ஒரு வந்துட்டு பண்ணுற வந்துட்டு ஒரு பயாஸ்டாக வந்துட்டு எனக்கு தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குறது வந்து சிஏஏ வந்து முழுமையாக நீங்கள் ஒன்றும் படிக்கலன்னு நினைக்கிறேன். I think there will be a lot of discussion on CAA, Citizen Amendment Act வந்து கிளியராக படிக்கணும். நீங்கள் வெரி கிளியர் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் இயர் இருக்குது. ரெண்டாவது, எல்லாருக்கும் கொடுத்தா கூட என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக போட்டோம்? இங்கே இருக்கிற எந்த வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் இந்தியா விட்டு போகிறதுக்கான முதல்ல நினச்சிட்டு இருந்தால் எதுவுமே நடக்கலை. யூ கிவ் மீ ஒன் இன்சிடென்ட் where they have been chased out of the country, nobody has been done so. Very clearly, strongly I am saying that. If you point out, இவர் இங்கே தான் சார் இருக்கார், 30 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸோட கூண்டோட கைலாசம் தூக்கி பாகிஸ்தான் போங்கன்னு சொல்ல. One thing you should understand, Jinnah and Gandhi made a decision, Nehru made a decision to separate India and Pakistan. அப்போ வந்து அவங்கள நான் குற்றம் சொல்ல விரும்பலை. அன்றைக்கே if you had made a decision that all Hindus will stay in India, all Muslims will go to Pakistan, எடுக்கல, because we thought we are brothers and sisters, we are a secular country. நம்ம எல்லாரையும் அரவணைப்போம் என்ற பண்பு இருந்ததால் இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். There are only 2 Hindu states in the whole world, and we are not declared yet as a Hindu state. There is Nepal, which is a Hindu country, and India is still not a Hindu country, though we are 83%, whereas Sri Lanka is a Buddhist country, UAE is a Muslim country, Malaysia is a Muslim country, Indonesia is a Muslim country. So all these are countries which have got their own identity as a religious country, whereas India is still a secular country. நம்ம சொல்கிறோம், இங்கே வந்து செக்குலர் இருக்கனால தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மத கலவரம் இல்லாமல் இருக்கும். There may be incidents, every country has incidents. ஈரான், ஈராக், சிரியாவில் எல்லாம் ஷியா சுன்னிஸ் are fighting. You become the same Islamic brothers. Why are you fighting then? இங்கே அப்படி நடக்கலையே. அதே சமயத்தில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை பற்றி கேட்டிங்க வரேன். ஸ்ரீலங்கா இஸ் காட் அ கண்ட்ரி. அங்கே வந்து ஒன் ஆஃப் த பிளேஸ் ஜாப்லால் வந்து தமிழர்கள் இருக்கிற இடம். இன்றைக்கும் தமிழர்கள் நீங்கள் வந்து இங்கேருந்து நம்ம வந்து அவங்கள பற்றி பேசக்கூடாது. நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் அங்கே சென்று போராடி இருக்க வேண்டும். We are sympathizers. We are only sympathizers because they are also our brothers. அந்த சிம்பத்தைஸ் பண்ண பிறகு அவங்க வரணும்னு சொல்லுவாங்க. இவங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து நமது பாரத பிரதமர் சென்றிருக்கிறார். அங்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் அங்கே சென்றிருக்கிறார். அப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். நான் இதுக்கு ஏற்கனவே முந்தி ஒன்று சொன்னேன். இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ பேக், உலகளாவிய எத்தனை தமிழர்கள் இன்றும் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். தமிழர்கள் எங்கேருந்து போனவங்க? ஸ்ரீலங்காலேருந்து போனவங்க. தேர் ஆல் வெல் செட்டில்டு. இந்த ஜென்ரேஷனில் சில பேருக்கு தமிழ் கூட தெரியாது. நான் ட்ராவல் பண்ண சொன்னேன், கனடா போயிருக்கேன், சுவிட்சர்லாந்து போயிருக்கேன். த சில்ட்ரன் ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். They are affluent today. They are going in Benz cars. They are going in Benz Mac. அப்போ போகிறாங்களே இவங்கெல்லாம், why can't they go back to Sri Lanka one fine day? They make a decision. 15 லட்சம் தமிழர்கள் வெளிநாடுகள் இருப்பவர்கள் இது எங்கள் நாடு என்று ஏன் செல்லவில்லை? இன்னும் சுடுவாங்களா? Are they going to kill them? No. They are going to do that. It's going to be an external, it's an international problem, and India will not wait and watch. They'll immediately go there and have a talk.
அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த தைரியசாலியான ஒரு பிரதமர் இருக்கிறார். ஸோ அதனால் வாட் ஐ வுட் சே வில் கிவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் தம். சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன். நீங்களாம் போய் உட்காந்து as bureaucrats, tomorrow if you find that has to be done, then what is your opinion there? இல்ல மத்த சிறுபான்மையினர் அது கொடுத்தாச்சுங்க. He is talking about Sri Lankan Tamils. மட்டும் ஏன் ஏன் விடுபட்டு தமிழர்கள் கிடையாதுங்க, they are Sri Lankan Tamils, they belong to that country, there's a country there அப்படின்னு தான் அவங்க சொல்கிறோம். ஈழத்தமிழர்கள் சொல்லுங்க. ஈழத்தமிழர் தான் அவங்க, சில தமிழர்கள் ஸ்ரீலங்காங்க. இப்போ மலேசியாவில் இருக்க தமிழர்கள் இங்கே இந்தியன் சிட்டிசன் கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா? உலகளாவிய தமிழர்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே விஷயம். தட் மீன்ஸ் வாட் யூ ஷுட் டூனா நீங்கள் சொல்கிற டீப்பர் சப்ஜெக்ட். யூ வாண்ட் சிட்டிசன்ஷிப் கிவன் அப்படின்னா அப்போ எங்கே தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை கொண்டு நீங்கள் வச்சிடலான்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் தே ஹேவ் டு டூ தர் ஓன் ஜாப் ஓவர் தேர்? தே வெல் செட்டில்ட் எவ்ரிவேர். அமெரிக்காவில் இருக்காங்க அண்ட் நாசாவில் 24% இஸ் இண்டியன்ஸ் ஆர் தேர். Do you want Trump to take a call tomorrow? There's 24% of Indians to get out of the country. So you should think of the international என்ன நடக்குன்னு பார்க்கணும். Every decision have international repercussions. அதுதான் நீங்கள் கற்றுக்க போகிறது. Political science, national, international, you're going to study those subjects. அது கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு பேசணும் எப்பவுமே. Sympathizing is different again basically. பட் அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது அந்த நாடுக்கு வந்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமைன்னு சொல்லலாம். ஏன் கொடுக்கலன்னு கேட்குறது வந்து திஸ் இஸ் இந்தியா, யூ பிலாங் டு ஸ்ரீலங்கா. நிறைய தமிழர்கள் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. தேவ் டேக்கன் தட் பாஸ்போர்ட், பிரிட்டிஷ் நேஷனலாக வாங்கிட்டாங்க. நாளைக்கு இவங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வேணும்னா தட் இஸ் அ ப்ராசஸ். வெதர் இட் கேன் பி கிவன் ஆர் நாட் இஸ் அண்டர் த CAA. ரீட் இட். எந்த வருஷத்தில் எந்த வருஷத்தில் இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இஸ் கிளியராக எழுதியிருக்கு அதில். ஆனால் தனி ஈழம் அப்படிங்கிறது நமக்கு அவசியமா? நம்ம இந்தியாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வருமா சார்? அதற்கான முன்னெடுப்புகள் இருக்குமா? தட்ஸ் மிஸ்டேக். என்னை பொறுத்த வரைக்கும் are we going to create revolutions around the countries that we live? நம்ம எப்படி வந்து அமைதியாக எல்லாம் வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்பது தான் ஒரு அரசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டு ட்ரம்ப் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. Trump is one guy every day that he wakes up, he thinks, okay, let us go against war against Iraq, let us go against war against Iran, let us take the oil from there. And America அடப்பாட்டி பரவாயில்ல, no problem. That guy takes decisions every day. Tariff ன்னு சொன்னாங்க திடீர்னு. All the exporters are suffering. Now he has reduced 25% tariff, which is again giving a reprieve to the exporters. 18% வந்து இன்னும் வந்து இந்த பூம் ஆக போகுது. So that is because Modi has been very tough with them. மின்னம்பலம் வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் 2026. தலைவர்களுடன் மாணவர்கள் நேருக்கு நேர் 2.0. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. Co-presented by Milky Mist. Powered by Yasko Shirts, Trousers, Dhotis, Aswins Sweets and Sai Developers. Location partner Kingmakers IAS Academy. Refreshment partner Chitra Coffee. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.